அல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்தில் தேவன் நமக்கு தருகிறதான வாக்குத்தத்தம் மிக விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம். படிக்கலாம். யாத்ராகம புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அல்லேலூயா. இதுல ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடே கூட இருந்த அதிசயங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா ஜாதியினருக்கும் முன்பாக, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, உன்னுடைய ஜனத்தின் நடுவிலே கர்த்தர் என்ன செய்வார்? அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப என்ன அதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது 7 விதமான அதிசயங்களை அவர் செய்கிறதா சொல்லுகிறார். ஒன்று, நம்முடைய சொந்த தொழிலிலே அதிசயம் செய்வார். நாம் செய்கிற வேலைகள், தொழிலில் நாம் ஆண்டவர் என்ன செய்வார்? அதிசயங்களை செய்வார். அதே போல படிப்பில், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பிலே கர்த்தர் அதிசயத்தை இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே செய்வார். அதே போல மூன்றாவது, நம்முடைய சபையில் கர்த்தர் என்ன செய்வார்? அதிசயங்களை செய்வார். அதே போல நம்முடைய தனி வாழ்வில், நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் என்ன செய்வார்? அதிசயங்களை செய்வார். குடும்ப வாழ்விலும் தேவன் அதிசயங்களை செய்வார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேசத்திலே தேவன் அதிசயத்தை செய்வார். இப்பெல்லாம் தேசம் நெருக்கடியான காலத்தில் இருக்கு. நெருக்கடியான நிலைமைக்கு நேராக போய்கிட்டு இருக்கு. ஆனால் தேவன் என்ன செய்ய போகிறார்? இந்த தேசத்திலே நம் கண்கள் பார்க்க நம்மால ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய போகிறார். ஏழாவது, ஆவிக்குரிய வாழ்வில் கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். இவ்விதமாய் 7 காரியங்களில் தேவன் தம்முடைய அதிசயத்தை வழங்க பண்ண போகிறார். அது மட்டுமல்ல, நான் முன்னோடே கூட இருந்து செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுற மாதிரி உனக்கு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். அதிசயம் என்றால் என்ன? எகிப்தில இருந்து ஜனங்க பார்வோனிடத்திலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்துக்காக போய்கிட்டு இருக்காங்க, நோக்கி போறாங்க. போற வழியில ஒரு பெரிய செங்கடல் வந்து நிக்குது. அந்த செங்கடல் இன்றைக்கும் இருக்குது. மிகப்பெரிய கடல் அது, மிகப்பெரிய ஆர்பர் அது, எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அவ்வளோ அழகான ஒரு கடல், பெரிய கடல், செங்கடல். அந்த செங்கடலை மோசே என்ன செய்கிறார்? என்ன பண்ணுறதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, உன் கையில் இருக்கிற கோலை வைத்து அந்த என்ன செய்ய, அந்த சமுத்திரத்தை 2ஆக பிரி அப்படின்னு சொல்லும்போது, இவர் சமுத்திரத்தை ஒரு அடி அடிக்கிறார். அப்படியே 2ஆக பொழந்து, இந்த பக்கம் மதிலா ஏறி நிற்குது, இந்த பக்கம் மதிலா ஏறி நிற்குது. இந்த அதிசயத்தை எகிப்தின் ராஜா பார்க்குறான், பார்வோன் பார்க்குறான். பார்த்த உடனே கூட அவனுக்கு பயம் வரல. ஆகா, இந்த ஜனங்க அவங்க தெய்வம் வந்து கடலை பொழந்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க, நம்மளும் போய் பிடிச்சி அடித்து உள்ளே க்ளீன் பண்ணி உள்ளே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறோன்னு உள்ளே போகிறான். ஆண்டவர் அதிசயம் செய்கிறார். அல்லேலூயா. நேராக போனவுடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் நடுவில் யார் வந்து நிற்கிறார்? கர்த்தருடைய தூதனானவர் வந்து நிற்கிறார். இந்த பக்கம் எல்லாருக்கும் பயங்கரமான கன்ஃபியூஸ்,
முதல்ல கன்ஃபியூசிங், என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்களுக்கு. ரதத்தை வருத்தத்தோட நடத்துகிறார்கள். ரதத்தோட கடையாணியை ஆண்டவரே பிடுங்கி விடுறார். இந்த பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் ரதத்தை ஓட்ட முடியல, எல்லாரும் ரொம்ப திணறாங்க, தடுமாறுறாங்க. என்ன நடக்குது? அப்படியே ஆண்டவர் அந்த எகிப்தியரை மூடி போடுறார் தண்ணியினால், இஸ்ரவேலரை கரை சேர்க்கிறார். இதுதான் பெரிய அதிசயம், உலகத்தில் மிகப்பெரிய அதிசயத்தில் இது ஒன்று. எல்லாம் உலக அதிசயங்கள்னு சொல்லுவாங்க. அந்த குதிப்பினார், அதே மாதிரி ஈபிள் டவரு, இதெல்லாம் உலக அதிசயம். தாஜ்மஹால், இதெல்லாம் உலக அதிசயம்பாங்க. அதெல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். எப்படிப்பட்ட அதிசயம்? நம்மளோட கூட வருவார், நம்மளோட கூட இருந்து செய்வார். அல்லேலூயா. பார்க்குற ஜனங்கள்லாம் பயப்படுற மாதிரி பயங்கரமான காரியத்தை செய்வார் நம்மளை கொண்டு. இதான் என்னது? நம்முடைய வாழ்விலே தேவன் காட்டுகிற அதிசயம். தொழில் அதிசயம் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அப்படி நாம் கையை ஒரு இதில் கை வைக்கும்போது, ஒரு கொஞ்சம் பணத்தை போடும்போது, அதை மிகுதியாய் பெருக பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது எப்படி இருக்கும்? அல்லேலூயா. பல்லாவரம் ஸ்டீபன் பாஸ் சர்ச்சில் ரட்சிக்கப்பட்ட ஒரு தம்பி, ஒரு சகோதரன் வந்து குளக்கரவாடியில் ஊழியம் செய்கிறார். அவர் பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் பண்ணி ஊழியம் செஞ்சவர். ஏகப்பட்ட சொத்து, குளக்கரவாடியில் ஏகப்பட்ட நிலங்கள் அவருக்கு சொந்தம் தானே. அப்போ அவர் பார்த்து தான் அந்த ஊர் ஜனங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு இடமெல்லாம் விட்டுருக்கார். அவர் நல்ல வசதி, பணக்காரன். வீட்டில் பீரோவுக்குள்ளே பணமாக அடுக்கி கிடக்குமா, என்ன செய்கிறதுன்னு தெரியாதான், அவ்வளோ பணம் கிடக்குமா. ஆண்டவர் அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கும் போது அதையெல்லாம் கர்த்தருக்காக செலவு பண்ணி இந்த ஊழியத்துக்கு இன்றைக்கி எல்லா ஊழியக்காரங்களுக்கும் பிரயோஜனமான ஒரு மனுஷனாக இருக்கிறார். 50 வயசு தான், இப்போ இளம் வயசு தான், 50 வயசு தான் ஆகுது. இப்போ தான் 50வது வயசு பிறந்த நாள் கொண்டாடினார். அவர் சொல்கிறாரு, பணம் எங்கன்னா கிடைக்கு, எப்படி மனவரிய பணம் கிடந்துச்சு. அல்லேலூயா. அதுதான் அதிசயம். எவ்வளவு ஆசீர்வாதத்தை பார்க்கணுமோ பார்த்துட்டேன். அதுதான் அதிசயம். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி கொஞ்சம் வருமானம் இருக்கும், திடீர்னு ஆண்டவர் அதை பெருக உண்மையாக நடக்கும்போது, உண்மையாக அந்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய தொழிலை பார்த்து நம்ம ஜெபிக்கும்போது, ஆண்டவரே இது நீர் எனக்கு தந்த வேலை, எனக்கு தந்த தொழில், இதை இந்த வாரத்தில் எனக்கு ஆசீர்வாதமாக்கி நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு அறிக்கை பண்ணும்போது அதில் ஒரு ஆசீர்வாதம் விளங்கும். அல்லேலூயா. இப்படி நீங்கள் எல்லா பகுதியிலையும் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க. வியந்து போகிற அளவுக்கு பெரிய புதுமைகள், அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இந்த வாக்குத்தத்தத்தோட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை நீர் அதிசயத்தை காண பண்ண வேண்டும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நான் முழுக்க அதிசயங்களை பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, நன்றி. கிருபை உள்ள தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும், வார்த்தைகளை கவனிக்கிற ஒவ்வொருவரும் இந்த மாதத்தில் அதிசயங்களை பார்க்க உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் அந்த ஜனங்களோடு, உங்களுடைய ஜனங்களோடு இருந்து அப்பா அதிசயங்களை செய்து, உங்களுடைய பிள்ளைகளை அற்புதங்களை செய்து ஆச்சரியப்படுத்தும், மகிழ பண்ணும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.